குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. இது அவங்களுக்கு வீடு தான். குலதெய்வத்துக்கு நம்ம வீடு தான் வீடு. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் 2 இடம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் தப்பிச்சாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சுவார், எங்கேனாலும் கடல் நடுவில் போட்டாலும் வந்துவார்னு நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து 5ஆம் இடம், இன்னொன்று வந்து 9ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் வருது இல்லையா, இதுதான் வந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது நம்ம வந்து இந்த பிறவியில் நமக்கு குலதெய்வத்தோட அருள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ இப்போ இந்த 5ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கப்படான்னு தான். குலதெய்வம் வழிபாடு ரெகுலராக நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஸ்டேஜில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் அப்பா காலத்துலையோ இல்லை உங்கள் தாத்தா காலத்துலையோ இல்லை உங்கள் காலத்துலேயோ வந்து அது நீங்கள் பண்ணுறதில்ல, வழக்கமாக பண்ணிட்டு இருந்து வந்த விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயங்களில் சிக்கல் வரும் அப்படின்னா, இந்த வழிபாடுன்னு வரும்போது இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, நிறைய பேசியிருப்பாங்க, வேற விஷயம். ஆமாம், இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆமாம், குலதெய்வ வழிபாட்டுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. நிச்சயமாக. அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் ரொம்ப மிக முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 2 இடம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் தப்பிச்சாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சுவார், எங்கேனாலும் கடல் நடுவில் போட்டாலும் வந்துவார்னு நம்ம சொல்லலாம். அந்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து 5ஆம் இடம், இன்னொன்று வந்து 9ஆம் இடம். இந்த 2 திரிகோண ஸ்தானங்கள் தான் வந்து நல்லா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஓகே, இருந்துட்டா நல்லா அவங்க வந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த 5ஆம் இடம் வருது இல்லையா, இதுதான் வந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது பாகியஸ்தானம். அது வந்து நம்மளோட முற்பிறவி கர்மாவின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். 5ஆம் இடம்ன்றது நம்ம வந்து இந்த பிறவியில் நமக்கு குலதெய்வத்தோட அருள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ இப்போ அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கப்படான்னு தான். அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் குலதெய்வம் எவ்வளோ முக்கியமான ஒரு அம்சம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படின்றது. ஒருத்தர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் வந்து கெட்டு போயிருக்கு, 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ஒரு சிக்கலில் இருக்குது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனையோடு இருப்பான். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி உறவு, தாய் தகப்பன் உறவு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை, சொந்த பந்தவங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுமே நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் வாழ்க்கையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயமே 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் பிடிங்க. உங்கள் குலதெய்வத்தோட நிலை கெட்டு போயிருக்கு. நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு உங்கள் முன்னோர்கள் எப்படி சரியாக வழிபாடுகள் பண்ணாங்களோ அந்த முறைப்படி சரியான முறையில் அவங்க உங்கள் குலதெய்வத்துக்கான மரியாதையை கொடுத்து நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. குலதெய்வத்தை வந்து அவங்க இடத்துல போய் கும்பிட்றது மொதல் விஷயம் பண்ணிடணும். ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு இது அவங்களுக்கு வீடு தான். குலதெய்வத்துக்கு நம்ம வீடு தான் வீடு. அப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டு வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? வீட்டில் எப்படி பெரியவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு தாய் தகப்பனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து குலதெய்வத்துக்கும் பெரிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கும் தனி ஒரு இடம் இருக்கணும். நம்ம குலதெய்வம் அவருடைய அந்த ஜாதகருடைய புத்திரஸ்தானம் எங்கே அமைஞ்சிருக்கு, அது என்ன திசையில் இருக்குது, அந்த புத்திரஸ்தானத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்றதெல்லாம் பொறுத்து அந்த அவருடைய குலதெய்வ அம்சம். நிறைய பேர் குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. எங்கள் குலதெய்வம் தெரியலங்க, தாத்தா காலத்துலேயே விட்டுட்டாங்க, வழிபடுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து நம்ம இது பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பார்ப்போம்னா, அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் அவர் எங்கே போய் சேர்ந்து நிற்கிறாரு, அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு, ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு என்ன திசை, என்ன மாதிரி அம்சத்துக்கு வரக்கூடிய தெய்வம், இதெல்லாம் எடுத்து உங்கள் குலதெய்வம் இந்த தெய்வம் தான் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து உங்கள் தெய்வத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சே கும்பிடுங்க, இந்த திசையில் விளக்கு போட்டு கும்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு வர வைங்க, இந்த கிழமையில் கும்பிடுங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து அதன் மூலயமா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். இது நம்ம ஏற்படுத்தணுன்றதை தாண்டி குலதெய்வம் வந்துட்டால் நல்லது நடந்துருன்றதான் விஷயம். அதனால் குலதெய்வ வழிபாடு அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இது சொல்லிட்டீங்க. இப்போ இந்த குலதெய்வம் வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ குலதெய்வம் இருக்கிற கோயில் தான் நம்மளுடைய வீடுன்னு சொல்லிட்டீங்க. குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணுன்றீங்களா? அது எந்த மாதிரி முறை அது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தூரத்துல வேற இடத்துல வந்து இருக்கலாம். ஸோ அது எப்படி அழைக்கிறதுனா எப்படி அது புரியல. குலதெய்வம் வந்து இப்போ நம்ம குலதெய்வம் வீடு நம்மளோட வீடு தான். ஓகே, இப்போ அப்பா பெரியப்பா இருக்காங்க. ஆமா, அப்பா வீடு நம்ம வீடு தான், நம்ம இருக்க வீடு தான். பெரியப்பா வீடு நம்ம வீடு தான், உரிமை இருக்க போவோம் வருவோம். ஆனால் பெரியப்பாவே வந்து பெரியப்பா வீட்டில் இருக்கிறவங்களோ நம்மளை வந்து ஒரு சரியான வயசுக்கு அப்புறம் ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிடலன்னா நம்ம போக மாட்டோம்ல. ஆமாம், அது மாதிரி தான்.
ரொம்ப எளிமையாக நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே மரியாதை கொடுத்துட்ருக்கோம், உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவோம் இல்லையா, உறவுகளை சொல்லுவோம், நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் மனசில் நினச்சிக்கிட்டாதே. ஆமாம், அதான் அழைக்கிறது. ஆமாம், அழைக்கிறதுன்றது வந்து நம்ம குறிப்பிட்ட திசை டைரக்ட் இதில் வந்து வீட்டில் ஒரு குறிப்பிட்ட திசையில் விளக்கு ஏற்றி குறிப்பிட்ட நாளில் அவங்கள நம்ம கூப்பிடக்கூட அவங்க நம்ம வீட்டில் அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம வீட்லேயே கூட இருப்பாங்க. அந்த இடம் அவங்க கோயில் அவங்களுடைய வீடாக நம்மளுடைய வீடாக இருந்தால் கூட நாம இருக்கிற இடத்துலயே இருக்கிறது, நம்ம எல்லா நேரமும் கோயிலில் இருக்க முடியாதுல்ல. ஆமாம். அப்போ அவங்க நாம இருக்கிற வீட்டுக்கு அவங்களை கொண்டு வர்றது நினச்சா போதும். அது எந்த மாதிரியான திசைகள் குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து அது மாறும். அந்தந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியாக வரும். அந்த ராசிக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கு, ஸோ இதெல்லாம் பொறுத்து அந்த குலதெய்வத்தை திசைன்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் மாறும், ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு ஜாதகருக்கு மாறும். அது அதான் குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இருக்கு. அந்த திசையில நின்று குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். இன்னும் வந்து சொல்லணும்னா இந்த அம்சம் தான் அப்படின்னு சொல்றத தாண்டி இதுதான் உங்க கோவில், இதுதான் உங்க சாமின்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வைணவ அம்சத்துல அந்த குலதெய்வம் வரலாம், சைவ அம்சத்துல ஒரு குலதெய்வம் வரலாம், தேவி வழிபாடு அம்சத்துல ஒரு குலதெய்வம் வரலாம், அம்மன் அம்சத்துல. நீங்க அதனால இந்த அம்மனை கும்பிட்டுங்கன்னு சொல்றதை தாண்டி இந்த திசையில இந்த ஊர்ல இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களோட குலதெய்வம்ன்ற அளவுக்கு சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேணும், இருந்தால் அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். இப்போ இதை தாண்டி இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு முறைகள்லாம் பண்ணாமல் இருக்காங்கல்ல நிறைய பேர். ஸோ அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுவாங்களா, இல்லை அது எதுவும் பிரச்சனை கொடுக்காதா அவங்களுக்கு? அதாவது குலதெய்வம் வழிபாடு ரெகுலராக நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆமாம், பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஸ்டேஜில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் அப்பா காலத்துலையோ இல்லை உங்கள் தாத்தா காலத்துலையோ இல்லை உங்கள் காலத்துலேயோ வந்து அது நீங்கள் பண்ணுறதில்ல, வழக்கமாக பண்ணிட்டு இருந்து வந்த விஷயத்த விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயங்களில் சிக்கல் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது வந்து உங்களுடைய அதாவது உங்களுக்கு குல விருத்தி பாதிக்கப்படும். புத்திர பாக்கியம், குழந்தைங்களோட வளர்ச்சி, அவங்களோட கல்வி, அவங்களோட ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளோட வாரிசுகள் தான் அடுத்து நம்மளோட சந்ததிகள் தான் வந்து நம்மளுடைய அடையாளமாக நம்ம வரப்போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களோட வளர்ச்சியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னும் போது வந்து குலதெய்வ வழிபாடு வந்து தடைப்படுறதுனால இவங்களோட வளர்ச்சி தான் பாதிக்கப்படும். குழந்தைங்களோட கல்வி மற்றும் அவங்களுடைய ஆரோக்கியம், இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து சரியாக வச்சுக்கிறத அவங்களுக்காகவாது நம்ம குலதெய்வத்தை திரும்ப தொடர்ச்சியாக வழிபட்டுட்டே இருக்கணும். இதில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை மறந்துடுறாங்க. குலதெய்வம் தெரியாமல் என்ன ஒரு சிலர் வந்து காலம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் போனோம், சின்ன வயசில் நான் போனேன், எந்த ஊர்னு கூட எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி நடக்கும். ஒரு சிலர் வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க, குருமார்கள் வழிபாடுக்குள்ளே போயிடுவாங்க, குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை வேறு பக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு எடுத்து அவங்கள யாராச்சும் வழிபட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்தது தாய் தந்தை மூலியமா, தாய் தந்தைக்கு ஆதாரமாக இருக்கிறது குலதெய்வம். ஸோ அப்போ நம்ம தாய் தந்தைக்கு முன்னதான் நம்ம வந்து மதிக்கக்கூடிய இடத்துல வந்து குலதெய்வம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களை தாண்டி நீங்கள் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இதுவும் குலதெய்வம் வழிபாடு கெட்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பு. இதை கெடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களால் வேறு எங்கே இருந்தும் அதை அடைய முடியாது. கையில் வெண்ணெயை வச்சுட்டு வந்து நெய் கலைகிற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம். ஸோ அந்த கதை தான் குலதெய்வத்தை வழிபாடை சரியாக பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, மலை ஏறினாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, உங்களுக்கான பலன் வந்து கிடைக்காது. ஓகேண்ணா. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபாரினர்லாம் இருப்பாங்க, அவங்களும் உண்மையாக குலதெய்வம் தெரியாது. இப்போ அதனால அவங்க வழிபடாமல் இருப்பாங்க. ஆனால் வேறு வழியும் இல்லை, அவங்க வந்து வணங்கணுன்ற ஒரு கஷ்டம், அது ரொம்பவே கஷ்டம். அவங்க தான் வந்து வணங்கணும்னா அவங்களுக்கு இது எப்படி பாசிபிள் ஆகும்? நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது யோகம். ஓகே, வெளிநாட்டு யோகம் யாருக்கு வசப்படும்? பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஓகே, அப்போ அவங்களுக்கு குலதெய்வம் எங்கே போனாலும் அவனுக்கு குலதெய்வத்தோட பார்வை மேலே அவன் பார்க்குறானோ இல்லையோ, குலதெய்வத்தோட பார்வை இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறீங்களா வெளிநாட்டு போயிட்டாங்க அவங்க குலதெய்வத்தை மறந்துடுவாங்க, கோயிலெலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்களாக இருக்கக்கூடிய என்னோட ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க 90% மேலே வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வருஷம் தவறாமல் அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டு யாராவது குலதெய்வ வழிபாடை சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா அங்கே போயிடுறாங்க, வெளிநாட்டு போயிடுறாங்க, குலதெய்வத்தை மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் போயிட்டாங்க, குலதெய்வத்தில் அவங்க வழிபட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால்
இங்க இருக்கிறவங்களை காட்டிலும் வெளிநாடு போனவங்களுக்கு நம்மளோட பாரம்பரியமும் நம்மளோட கலாச்சாரமும் நம்மளோட பண்பாடும் நம்மளோட குலதெய்வ வழிபாடும் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை அவங்க ரெகுலரா பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் வர முடியலன்னா கூட அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பண்ணிடுறாங்க. இல்லை வர முடியாத காலகட்டங்களில் ஏன்னா வேலை சூழ்நிலை வர முடியும். அதனால அந்த நேரம் வர முடியலன்னா என்ன பண்ணணுமோ குலதெய்வத்துக்கு பண்ணணுமோ அதை வந்து அங்கே இருந்த இடத்துல இருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, இல்லை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. நான் முதல் சொன்ன விஷயம் தான், வெளிநாடு போறான்னா அவன் குலதெய்வம் அவருக்கு நல்லா இருக்கு இருந்தால் தான் போக முடியும், இருந்தால் தான் கடல் தாண்ட முடியும். அப்போதான் இந்த யோகம் வேலை செய்யும். அப்போ அவனோட குலதெய்வம் அவன் நல்லா தான் வச்சிருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வ வழிபாட்டோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியும் சொன்னீங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி. மகிழ்ச்சி.